அனைவருக்கு வணக்கம். ஐயனார் துணை நிப்ரமும் என்னடா பல்லவா கிளம்பிட்டீங்களான்றாங்க. அண்ணன் கவலைப்படாதுங்க, நானும் அண்ணி எல்லாம் கிளம்பிட்டோன்றாங்க. அப்படியாடா என்னாச்சு? ஆனால் என்னாச்சுன்னு தெரியல, உங்களுடைய அப்பா எல்லாம் பயங்கர பிரச்சனை பண்ணாங்க. அவங்க அண்ணெல்லாம் வந்து என் நடிக்க வந்துட்டாங்கண்ணே. ஆனால் அண்ணி வந்து காப்பாற்றிட்டாங்க, அவங்க என் தம்பின்ற மாதிரியெல்லாம் பேசினாங்க. அப்படியாடா, சரி வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோன்னுட்டாங்க. சரி ஓகேடா, பார்த்து பத்திரமா வாங்கன்றாங்க. சோழன் இருந்துட்டு, அப்பா இப்போதான் எனக்கு போன உயிரே திரும்ப வந்த மாதிரி இருக்கு, எங்கே வந்து வரவே மாட்டாங்களோன்னு நினச்சேன். எப்படியோ நல்ல வேலை, எந்த பிரச்சனையும் இல்லாத மறுபடியும் வந்து என் கூடவே வாழ வர போகிறா நிலான்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காங்க. நான் எனக்கு வந்து கிடைக்க மாட்டாளோ நிலா அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப பயத்தோடு இருக்காங்க. அப்புறம் மறுபடியும் நிலா வரதை பார்த்து சேரன் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. டி சோழா, நான் அப்பவே சொன்ன பயப்படாத நன்றின்னு கேட்டியா, இப்போ பார்த்தியா எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க வந்துட்டாங்கன்றாங்க. இருந்தாலும் மனசில் ஒரு லைட்டாக பயம் இருக்க தானே செஞ்சிச்சுன்றாங்க. சரி சரின்றாங்க. என்னமாச்சு? சர்வேட்டெல்லாம் கேட்கறதுக்காக போனேன், எல்லாம் கேட்கறதுக்காக போனேன், ஆனால் அங்கே எனக்குன்னு எதுவுமே கொடுக்கவே இல்லைன்றாங்க. என்னமா சொல்லிட்டு இருக்கான்றாங்க. ஆனால் அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை நடந்து போச்சுட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே எரிச்சு போட்டுட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா அது இருந்தால் தான் நம்மளுக்கான வேலை கிடைக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுறதுன்ட்டு எனக்கு ஒன்றும் புரியலன்னு மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. சேரனுமே சரி சோழனுமே சரி, கவலைப்பட வேண்டாமா, இது இல்லைன்னா வேலை கிடைக்காத என்ன, நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. எதை குறித்துமே நீ கவலைப்படக்கூடாது சரியான்றாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. நிலாவை நினச்சி ரொம்ப கவலைப்படுறாங்க சோழன். அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.